எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு ஐட்டம் வீட்ல இருந்தாலே போதும். அடுத்து நீங்க சமைக்கவே வேண்டாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாரி இந்த தக்காளிய வச்சு சூப்பரா தக்காளி ஊறுகாய் செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 3 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தொடச்சி 2ஆ கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூட நெல்லிக்காய் சைஸ் புளியை முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் தண்ணியில். அதையும் இது கூட சேர்த்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. எனக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறனால நான் குக்கரில் வேக வச்சுக்கிறேன். கம்மியாக இருந்துச்சுன்னா சின்ன பாத்திரத்திலே தண்ணியில் விட்டு வேக வச்சாலே போதும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பக்கம் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த சட்டியில் 200 ml நல்லெண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து ஒரு 20 வரமிளகாவை நறுக்கி சேர்த்துக்கிறேன். 150 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்ல கலர் மாதிரி வரணும். அப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிறேன் கலருக்காக. இது எண்ணெயில் ஒரு டைம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்க இந்த தக்காளி புளியை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இந்த ஊறுகாய் ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். ஏன்னா கொதிக்கவே கெட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்பப்போ கிளறி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். பாதி கொதிக்கும் போதே ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஃபைனலாக ஒரு 3/4 மணி நேரத்தில் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெந்தயம் கடுகு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி. ஊறுகாய் ஆறவே ஓரளவுக்கு கெட்டி பிடிக்கும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். நான் 3 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். இதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு எனக்கு ஊறுகாய் கிடச்சிருக்கு. இது வீட்டில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டாலே போதும். காலையில் தோசைக்கு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு, நைட்டுக்கு சப்பாத்திக்குன்னு நீங்கள் இதை வச்சே ஓட்டிடலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த ஊறுகாய் 1 மாதத்துக்கு எங்கள் வீட்டுக்கு தாராளமாக போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.